ஸோ என்ன இலைன்னா இந்த ஓமவல்லி இலை இருக்குல்ல, இந்த ஓமவல்லி இலையில தான் போட போகிறேன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கோல்டு அந்த சீசனில் இது ரொம்ப நல்லது. அதனால் மகாக்கும் மகிக்கும் ஒரு 4 பஜ்ஜி. ஓகே, டோட்டலாக ஒரு 5 இலை 6 இலை இருக்குது. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து பஜ்ஜி போட போகிறேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் இருக்குது, ஸோ வாழைக்காலையும் போட போகிறேன். ஓகே, நான் பஜ்ஜிக்கு மாவு வருவ போகிறேன். ஸோ இந்த கடலை மாவு வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் சோடா உப்பு நிறைய இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன். நிறைய போடக்கூடாது, நிறைய சோடா உப்பு போட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். அப்புறம் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மெயின் இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ பஜ்ஜி மாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஊற்றி கெட்டியாக பஜ்ஜி மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ மாவு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் பஜ்ஜி வந்து இதாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது. தண்ணியாக இருந்தால் ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாதிரி மாவு விருவிக்கோங்க, இப்படி இருக்கணும், சரியா? இப்போ நம்ம வாழைக்காவை வெட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட வாழைக்காவை கட் பண்ணிடலாம். ஆக்சுவலி என்னோட இந்த துருவக்கூடியது வந்து அந்த அளவுக்கு சீவ மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் கையால் சீவினேன். பார்த்தீங்களா, ஒழுங்காகவே சீவ மாட்டுக்கு. அதனால தான் நான் கையாலேயே சீவினேன். இங்கே பாருங்க. ஓகே, இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். ஓரளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பொட்டேட்டோவும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பொட்டேட்டோ பஜ்ஜியும் போட போகிறேன். ஸோ இப்போ பஜ்ஜி சுட்டுருவோமா? எண்ணெய் ஹாட் ஆயாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி வடிச்சிட்டு ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை வடிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சுருக்கேன், அதில் போட்டுருவோம். இப்போ இந்த கற்பூரவல்லி இலை இருக்குல்ல, அந்த இலையை வந்து பஜ்ஜி போட்டுடலாம்.
நம்மளோட கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி. ஸோ இனி ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பஜ்ஜி ரெடி. பஜ்ஜியும் அல்வாவும். இதுதான் என்னோடய ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்.